ஓம் சாந்தி. எப்போது பிரம்மா பாபா அவ்விக்தமானார்களோ அப்போது அனைவருக்குள்ளும் இந்த கேள்வி எழுந்தது, அடுத்து இந்த யஜ்யம் எப்படி நடக்கும்? எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. நான் அந்த நேரம் மதுபன் சென்றடைந்தேன். மேலும் ஜனவரி 21ஆம் தேதி முதலில் அரை நாள் தபஸ்யா நடந்தது. பிறகு 12 மணி அளவில் ரதத்தை மலர்களால் அலங்காரம் செய்து வண்டியில் வைக்கப்பட்டது. அடுத்து பிறகு பாபாவுடைய கட்டளைப்படி அனைத்து மதுபன் நிவாசிகளும் ரதத்தை தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் பிறகு கடைசி நேரத்தில்தான் தீதி மன்மோகினி அவர்களும் பரதாதி என்று சொல்லக்கூடிய நிர்மல் சாந்தா தாதி அவர்களும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் அவரவர் சேவை நிலையத்திலிருந்து கிளம்பி மதுபன் பூமிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடமாக அவர்கள் மாறி வந்து கொண்டிருந்தார்கள். எங்கெல்லாம் ஃபோன் செய்யப்பட்டதோ அங்கெல்லாம் அவர்கள் இப்பொழுதுதான் கிளம்பினார்கள் என்று செய்தி வந்தது. கடைசியில் அவர்கள் கும்ப மேளாவை சென்று சேர்ந்திருந்தார்கள். அந்த நேரம் மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு திங்கட்கிழமை இந்த செய்தி கிடைத்தது. பிறகு அவர்கள் வெகு சீக்கிரமாகவே ஃப்ளைட்ஸ் பிடித்து அபுவிற்கு வந்து சேர்ந்தார்கள். மிகச்சரியாக எந்த நேரம், அதாவது எந்த நொடி அந்த பாபாவுடைய உடலை ட்ரக்கில் ஏற்றி வைத்தார்களோ அந்த வினாடி இருவரும் வந்து சேர்ந்தார்கள். அதன் பிறகு தாதி பிரகாஷ்மணிஜி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தாதி குல்சார்ஜி அவர்களை அழைத்தார்கள். பிறகு குல்சார் தாதிஜி அவர்கள் மூலமாக தாதிஜி அவர்களுக்கு செய்தியும் கிடைத்து கொண்டே இருந்தது. அதாவது பாபா வதனத்திலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். பாபா கூறினார்கள், பாபாவிடமிருந்து செய்தி வராத வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது. மேலும் பாபாவிடமிருந்து கட்டளை வந்தது, நீங்கள் மிகவும் சாக்ரடான ஒரு இடத்தில், அதாவது மிகவும் தூய்மையான பரிசுத்தமான இடத்தில் தான் பாபாவுடைய இறுதி காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் இப்போது சாந்தி ஸ்தம்பம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் பாபாவுடைய இறுதி காரியங்களை, அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அந்த நேரம் அந்த இடம் டென்னிஸ் கோர்ட்டாக இருந்தது. அந்த இடத்தில்தான் அனைத்து காரியங்களும் நடந்தன. பிறகு பாபா இதையும் கூட கூறினார், பிரம்மா பாபாவுடைய உடலுக்கு யார் தீ மூட்டுவது என்பதையும். பொதுவாக நாம் தெரிந்திருக்கிறோம், இந்த காரியத்தை யாராவது சகோதரர்கள்தான் செய்வார்கள். ஆண் குழந்தை இல்லை என்றால் யாராவது சகோதரர்கள் தீ வைப்பார்கள், அல்லது சகோதரரும் இல்லை என்றால் கணவன் வைப்பார்கள். இப்படித்தான் பாரதத்தில் காரியங்கள் செய்வார்கள். சில இடங்களில் பாரதத்தில் தாய்மார்கள் அடக்கம் செய்யும் இடத்திற்கு செல்வதற்கான அனுமதி கூட கொடுக்கப்படவில்லை. ஆனால் பிரம்மா பாபாவிற்கோ சகோதர சகோதரிகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தோம். பாபா ஒருபொழுதும் அப்படி சொன்னதே இல்லை, சகோதரிகள் இங்கே வரக்கூடாது என்று. எனவே அனைத்து சகோதரிகளும் அங்கே கூடியிருந்தோம். ஆனால் பாபா மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் கூறினார். சிவ் பாபா இப்படி ஒரு கட்டளையிட்டார், தாதி பிரகாஷ்மணிஜி அவர்கள் அக்னி வைப்பதில் ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று. அதாவது தாதிஜி பிரகாஷ்மணி அவர்கள் பாபாவிற்கு முதலாக பாபாவுடைய உடலுக்கு தீ வைக்க வேண்டும் என்று சிவ் பாபா கூறினார். நீங்கள் யோசித்து பாருங்கள், பாபாவிற்கு லௌகிக்க மகன் இருந்தார், அவரும் அங்கே வந்திருந்தார். பாபாவுடைய அலௌகிக்க மகனாகிய முக்கியமான ஜெகதீஷ் சகோதரரும் அங்கே இருந்தார். ஆனால் சிவபாபா இப்படி கூறிவிட்டார், பிரகாஷ்மணி தாதிஜி அவர்கள்தான் இந்த சன்ஸ்கார காரியங்களை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று. பாபா திரிகாலதர்ஷி, 3 காலத்தையும் உணர்ந்தவர், ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்திருக்கின்றார். பாபாவிற்கு தெரிந்திருந்தது பிரகாஷ்மணி தாதி அவர்கள்
அடுத்து இன்னும் எப்படியெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று. எனவே பாபாவுடைய இறுதிச் சடங்குகள் அங்கிருந்து ஆரம்பமானன. மேலும் பிறகு பாரதத்தினுடைய பழக்க வழக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் கூட தெரியும். அக்னி சன்ஸ்காரம் செய்து பிறகு அனைவரும் 700 பிராமணர்கள் பாரதத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். பிறகு காரியங்கள் முடித்துவிட்டு அனைவரும் குளித்து விட்டார்கள். ஹிஸ்டரி ஹாலை சுத்தம் செய்யப்பட்டது. பிறகு அங்கிருந்து பாபாவிற்கு போக் வைக்கப்பட்டது. முதல் பிரம்மா போஜனம் தயார் செய்யப்பட்டது. பாபாவிற்கு போக் வைப்பதற்காக குல்சார் தாதி அவர்கள் அமர்ந்தார்கள். குல்சார் தாதிக்கோ அல்லது வேறு யாருக்குமோ எதுவுமே தெரியாது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. குல்சார் தாதி அவர்கள் போகில் அமர்ந்து வதனம் சென்றடைந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு தாதியுடைய கண்கள் திறந்தன. வேறு எந்த விதமான விசேஷமான ஏற்பாடுகள் எதுவும் அங்கே செய்யப்படவில்லை. ஒரு சிறிய கதி மட்டும்தான் இருந்தது. அதில் குல்சார் தாதி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். மற்றபடி ஹிஸ்டரி ஹால் முழுவதும் அந்த நேரம் மிக நல்ல பனிக்காலமாக இருந்தது. ஹாலுக்குள் 300 பேர் அமர்ந்திருந்தார்கள், மிகவும் நெருக்கமாக. மேலும் 2 வழிகளிலும் கூட வாசல் முழுவதும் மேலும் வரும் வழி முழுக்க அனைவரும் நின்றவாறே அங்கே கூடியிருந்தார்கள். தாதியுடைய கண்கள் திறந்தன. எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் 1 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம் ஆனது. அதன் பிறகுதான் பாபாவுடைய, அதாவது பாபா தாதியுடைய உடலில் வந்திருக்கிறார் என்று. பிறகு பாபா அரை மணி நேரம் வரைக்கும் அந்த 700 பிராமண குழந்தைகளுக்கும் மிகவும் மிகவும் சக்தி நிறைந்த திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு 3 மணி நேரம் முரளி வகுப்பு நடந்தது. அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். ஆனால் முதல் முறையாக நாங்கள் அந்த சப்தத்தை கேட்டோம். பாபா வந்தவுடன் அவரது வாய்ஸ், அதாவது அவருடைய சப்தம் மிகவும் மெல்லியதாக இருந்தது. சந்திரஹாஸ் தாதா அவர்களுக்கும் யாரும் எந்த டைரக்ஷனும் கொடுக்கவில்லை மைக் வைக்க வேண்டும் என்று முன்னதாக. ஆகவே மைக் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை. ஒரு சிறிய டேப் ரெக்கார்டர் இருந்தது. அதை சந்திரஹாஸ் தாதா அவர்கள் எப்படியோ அதை ஒரு மைக்காக செய்து வைத்தார்கள். ஆனாலும் பாபாவுடைய சப்தம் மிகவும் குறைந்த தொலைவு வரைக்கும் தான் சென்று சேர்ந்தது. யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அல்லது நின்று கொண்டிருந்தார்கள், பாபாவுடைய சப்தத்தை கேட்டார்களோ கேட்கவில்லையோ, ஆனால் அந்த நேரம் பாபாவுடைய வைப்ரேஷன் மிகவும் சக்தி நிறைந்ததாக இருந்தது. அது அனைவரையும் முற்றிலும் ஆக்கர்ஷணம் செய்து வைத்திருந்தது. எந்த பொருளும் கீழே விழும் சப்தம், எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் நிஷப்தமாக இருந்தது. மேலும் பாபா முதலாக இப்படித்தான் கூறினார், அதாவது நீங்கள் அனைவரும் அமைதி கடலுடைய குழந்தைகள். இப்போதோ அசாந்தி என்ற குழப்பத்தில் வந்திருக்கிறீர்கள். உடனே அனைவரும் புன்சிரித்த முகத்தோடு இருந்தார்கள். ஏனெனில் பாபா கூறியது முற்றிலும் சரியானது. சிலருக்கு கொஞ்சம் அதிகமான குழப்பம் இருந்தது, சிலருக்கு குழப்பம் குறைவாக இருந்தது. எனக்கு ஞானத்தில் வந்து 8 மாதமே ஆகியிருந்தது. நான் பாபாவை குழந்தை பருவத்திலேயே பார்த்திருக்கின்றேன். ஆனால் ஞானத்தை புரிந்து கொள்வது, ஞானத்தின் வழிப்படி தனது வாழ்க்கையை வழியமைத்து கொள்வது, அந்த கணக்கின்படி 8 மாதங்களே ஆகியிருந்தன. ஆனால் என்னுடைய மனதில் எந்த குழப்பமுமே இல்லாமல் இருந்தது. ஏனெனில் எனக்கு மிக தெளிவாக இருந்தது, நான் சிவ பாபாவிற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துவிட்டேன், வேறு யாருக்காகவும் இல்லை. பிரம்மா பாபா மீது மிக அதிகமான அன்பு எனக்கு இருந்தது. ஏனெனில் பிரம்மா பாபாவுடைய திருஷ்டி மூலமாகத்தான் சிவ பாபாவுடைய அனுபவமே எனக்கு ஏற்பட்டது. பாபாவுடைய திருஷ்டி இந்த சரீரத்திலிருந்து என்னை மேலே பறக்க வைத்து பரந்தாமத்தின் அனுபவத்தையும் செய்ய வைத்தது. சிவபாபாவுடைய தொடர்பை அனுபவம் செய்ய வைத்தது.
எனவே பிரம்மா பாபா மீது அளவற்ற அன்பு மற்றும் மரியாதை இருந்தது. ஆனால் எனது புத்தியில் மிகவும் தெளிவாக இருந்தது. நான் என் வாழ்க்கையை சிவ பாபா மீது முழுமையாக சமர்ப்பணம் செய்துவிட்டேன். எனவே அந்த நேரம் எனக்கு முழுமையாக அமைதியின் அனுபவமே ஏற்பட்டது. என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இருந்தாலும் பாபா எனக்கு துணையாக இருக்கின்றார். ஆனால் சிலர் ட்ரெயினில் வரும்பொழுது தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள். நாம் மீண்டும் அபுவிற்கு செல்வோமா இல்லையா என்று தெரியவில்லையே என்று. அடுத்து முரளி கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி அநேக விஷயங்களை பற்றி தெரியாது என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள். ஆகவே பாபா எப்போ அது மாதிரி சொன்னாங்களோ, நீங்கள் எல்லாரும் அசாந்தியினுடைய குழப்பத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருவருடைய மனதின் உள்ளே என்ன எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி பாபாவும் தெரிந்திருக்கின்றார். ஆனாலும் பிறகு சுப்ரீம் கமாண்டர் என்னென்ன விஷயங்களை கூறினாரோ அதே விஷயங்கள்தான் இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகின்றன. 50 வருடங்களை கடந்துவிட்டது. இருந்தாலும் பாபா எப்படி கூறினாரோ, அபுதான் மகான் தீர்த்தஸ்தானம், அபுவிற்கு தான் நீங்கள் அனைவரையும் அழைத்து வர வேண்டும், அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இங்குதான் பரமாத்மா தனது காரியத்தை செய்துள்ளார். குழந்தைகள், நீங்கள் அனைவரும் தினமும் முரளி படிக்க வேண்டும். உங்களிடம் கேட்டால், போன வாரம் பாபா என்ன முரளி வகுப்பு எடுத்தார் என்று கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது. சென்ற வார முரளியில் பாபா என்ன கூறினார் என்று. மேலும் பாபா கூறினார், இப்பொழுது உங்களுக்கு கீதையின் 18வது அத்தியாயம் கிடைத்துள்ளது. இப்பொழுது கீதையின் 18 அத்தியாயங்களையும் படிப்பதற்கான நேரம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. பிறகு பாபா கூறினார்கள், எப்பொழுது குரு சென்று விட்டார் என்றால் சீடர்களில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவினுடைய ஆசனத்தில் அமர வைப்பார்கள். ஆனால் எப்பொழுது தந்தை சென்று விட்டார் என்றால் வேறு யாரையும் அவருடைய ஸ்தானத்தில் அமர வைப்பதில்லை. ஆனால் யார் பெரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு சிறியவர்களை பராமரிப்பார்கள். ஆகவே இங்கும் கூட அவ்வாறேதான் நடக்கும். பிறகு பாபாவிற்கு முன்னால் ஒரு வெள்ளி தட்டில் ரோஜா மலர்கள் இருந்தன. இப்போது வரை பாபாவிற்கு போக் ஆஃபர் செய்யும் பொழுது எத்தனைதான் மலர்கள் இருந்தாலும் அவசியம் ரோஜா மலர் வைக்கப்படுகிறது. பாபா அந்த ரோஜா மலரை எடுத்து மன்மோகினி தீதி அவர்களுடைய தலை மீது வைத்தார். பிறகு மற்றொரு ரோஜா மலரை எடுத்து பிரகாஷ்மணி தாதி அவர்களுடைய தலை மீது வைத்தார். பிறகு பாபா அனைவரையும் பார்த்து கேட்டார், யாருக்காவது ஏதாவது சொல்ல வேண்டுமா? அனைவரும் திருப்தியாகவும் குஷியாகவும் இருக்கிறீர்களா? அப்போது அனைவருடைய தலையும் சம்மதம் தெரிவிக்கும் வகையில் அசைந்தது. ஆகவே அன்றுதான் சங்கம யுகத்தின் கிரீடம் அணிவிக்கும் நாளானது. அது மிகவும் அழகான ஒரு காட்சியாக இருந்தது. கட்டாயம் உள்ளத்தை உருக்கும் காட்சியாகவும் இருந்தது. ஆனால் கூடவே பாபா அனைவருக்கும் எதிர்காலத்தை பற்றிய காட்சிகளையும் காட்டினார். அதாவது எப்படி பாபாவுடைய காரியங்கள் அடுத்து நடக்கும் என்பதை பற்றி. மதுவனத்தில் யோக பட்டிகள் நடக்கும், அநேக விதமான ட்ரெயினிங் நடக்கும். குமாரிகளுக்கு தனி ட்ரெயினிங், குமாரர்களுக்கு தனி ட்ரெயினிங், இப்படி பாபா கூறிக்கொண்டே இருந்தார். மேலும் பாபா இதையும் கூறினார், இன்று சிவபாபா தனியாக வந்திருக்கிறார். பிரம்மாவை கூடவே அழைத்து வரவில்லை. ஒருவேளை அவரையும் அழைத்து வந்தால் குழந்தைகள், நீங்கள் பாபாவிற்கு விடை கொடுக்க மாட்டீர்கள். இப்படியெல்லாம் சிவபாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கி கூறினார். பிறகு அனைவருடைய மனமும் அமைதியடைந்தது. இன்று பாபா வரவில்லை, ஆனால் அடுத்து பாபா பிரம்மா பாபாவையும் அனுப்பி வைத்து கொண்டே இருப்பார். இருவரும் சேர்ந்தும் வருவோம். இப்படி பாபாவுடைய உரையாடல் இருந்தது. இவ்வாறு பாப் தாதா இருவரும் குழந்தைகளை சந்தித்து கொண்டேதான் இருப்பார்கள். இன்னும் பல விஷயங்களை பற்றி பாபா இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் நேரத்தின் அனுசாரமாக. மேலும் பாபா
குழந்தைகள் உங்களை குஷிப்படுத்தி கொண்டேதான் இருப்பார். பிறகு கடந்த 50 ஆண்டுகளாக பாபா கூறியவாறே அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் பிறகு பாபா தாதிகளிடம் இங்கேயே இருக்கும்படி கூறினார்கள். பிறகு பாபா எங்கள் அனைவரையும் பார்த்து கூறினார்கள், நீங்கள் அனைவரும் இங்கே இன்று வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்கும் ஏன் நாடகத்தின் காட்சி இவ்வாறு இருக்கின்றது என்பதை. நாடகத்தில் இதன் ரகசியம் என்ன என்பதும் உங்களுக்கு இப்போது தெரியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்களது மாணவர்களிடம் சென்று அவர்களுக்கும் கூறுங்கள். ஏனெனில் அதிகபட்சம் ஆசிரியர்கள்தான் அனைத்து இடங்களிலிருந்தும் வந்திருந்தோம். ஆங்காங்கே இருந்து ஒரு சில சகோதரர்கள் அதாவது மாணவர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அதிகபட்சம் ஆசிரியர்கள்தான் வந்திருந்தார்கள். ஆகவே அடுத்த நாளே நாங்கள் அனைவரும் அவரவர் இடங்களுக்கு திரும்பி சென்று விட்டோம். அதன் பிறகு பாபா தாதிகளை சந்தித்தார்கள். தாதி ஜானகி பிறகு என்னிடம் இதை கூறினார்கள். பாபா கூறினார், இப்பொழுது தாதிகளாகி உங்களுக்கு என்னவெல்லாம் பாலனை கிடைத்திருக்கிறதோ இப்போது நீங்கள் அதை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதையும் நாம் பிராக்டிக்கலாக பார்க்கின்றோம், எப்படி தாதிகள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை. நீங்கள் அனைவரும் அனுபவமும் செய்திருக்கிறீர்கள். இந்த முழு உலகத்திலும் எப்படி இந்த அமைப்பு சேவையை செய்து கொண்டு வருகின்றது என்பதை. பாபா அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும் பாபாவிற்கு தெரியும். மேலும் இன்று வரையும் கூட இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் எஜமானன் ஒரு பாபா மட்டும்தான். அதிலும் நமது மனதிற்கு உள்ளத்திற்கு மிகவுமே சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்னவெல்லாம் பாபா செய்து கொண்டிருக்கின்றார், செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார், பாபாவிடம் என்ன திட்டம் இருக்கின்றது. எப்படி கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கூட பாபா முரளியில் கூறினார், அரசாங்கமோ 5 ஆண்டுகளுக்கான திட்டத்தை உருவாக்குகின்றது. ஆனால் பகவானிடமும் மேலும் குழந்தைகள் உங்களிடமும் வேறு ஒரு திட்டம் இருக்கின்றது. எனவே பாபாவுடைய திட்டம் என்னவென்றால் அதர்மத்தை அழித்து ஒரே ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதாகும். சாக்கார் முரளியில் கூட கேட்டிருக்கின்றோம். அதாவது அப்படி ஒரு நேரம் வரும், காற்று, தண்ணீர் மற்றும் உணவு அனைத்தும் கலப்படமாகிவிடும். மனிதர்கள் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ சுவாசிப்பதற்கோ தகுதியற்றதாக ஆகிவிடும். 1960களில் யாருக்குமே தெரியாது சுற்றுச்சூழலை பற்றி என்ன எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையில் அப்பொழுதே இதை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டன. ஆனால் கவர்மெண்ட்டுடைய கவனத்திற்கு இந்த விஷயங்கள் செல்லவே இல்லை. அறிவியலாளர்கள் கூட மிகவும் மெதுமெதுவாக பின் நாட்களில்தான் இதை பற்றி கவனத்தை ஈர்த்தார்கள்.